Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பொரிச்ச கோழி தான் செய்ய போறோம். இது வந்து என்னன்னா ரொம்ப எளிமையான டிஷ். நம்ம சிக்கன் வந்து எப்படி 65 பண்றோமோ அதே மாதிரி நம்ம வந்து மசாலா எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் அதாவது ஆனியன்லாம் சேர்த்து செய்ய போறோம். இதே மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் வந்து 1/2 kg போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிறோம் இந்த பொரிச்ச கோழி சிக்கனுக்கு. இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது கூட நம்ம பெப்பர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெப்பர் தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒரு சைடில் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக வந்து ஒரு பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு விரிஞ்சி இலை, 3 வரமிளகாய், பட்டை, கிராம்பு ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி ஒரு பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 4 வரமிளகாய், அதாவது என்னென்னா காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் கலருக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வறுத்துட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இது எல்லா சிக்கனையுமே நம்ம அப்படியே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இது வந்து ஒரு 70% நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு வெங்காயம் அந்த பொடி போட்டதுக்கப்புறம் மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்து என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ நம்ம இதையே மாற்றிடலாம் ஒரு பிளேட்டில். இதே எண்ணெயில் தான் நம்ம வெங்காயமெல்லாம் தாளிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்குறோம். மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்குறோம். இதை நல்லா பொடிச்சு விட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கோம். இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ண தண்ணியே இருக்குது. இதையே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுட்டோம். இப்போது பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா மேலே வந்துருக்கு. லைட்டாக வந்து அப்படியே திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலா இறங்குறதுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் தூவிக்கலாம். பொரிச்ச கோழி சிக்கன் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான பொரிச்ச கோழி சிக்கன் ரெடி. பொரிச்ச கோழி சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.